Daily. Taste the Daily. பெருங்களத்தூர் வண்டலூர் ரயில்வே தண்டவாளத்தில் ஆண் மற்றும் பெண் சடலத்தை போலீசார் மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை தாம்பரம் அடுத்த பெருங்களத்தூரில் இருந்து வண்டலூர் செல்லும் ரயில்வே தண்டவாளத்தில் ரயில் மோதி இளைஞர் ஒருவரும் இளம்பெண் ஒருவரும் உயிரிழந்திருப்பதாக தாம்பரம் ரயில்வே போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த ரயில்வே போலீசார் இருவரின் உடலை கைப்பற்றி உடல்கூறு ஆய்விற்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் இருவரும் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தைச் சேர்ந்த விக்ரம் மற்றும் ஆதிலட்சுமி என்பது தெரியவந்துள்ள நிலையில் போலீசார் மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெசன்ட் நகர் எலியட்ஸ் கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பாதை திறப்பு விழா நடைபெற்றது. சென்னை பெசன்ட் நகர் எலியட்ஸ் கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகள் கடலினை கண்டு மகிழ்ந்திடும் வகையில் சிங்கார சென்னை 2.0 திட்டத்திற்கு கீழ் 1.61 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள அணுகும் பாதை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு திறந்து வைத்து பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து 1.61 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 190 மீட்டர் நீளத்தில் 2.80 மீட்டர் அகலத்தில் அமைக்கப்பட்டுள்ள மரப்பாலத்தில் துணை முதலமைச்சர் மாற்றுத்திறனாளிகளுடன் பயணித்து பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திருவான்மையூரில் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் வகையில் அணுகும் பாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். திருவான்மையூர் கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நடைபாதை அமைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வர உள்ளது. டெண்டர் பெறப்பட்டுள்ளது. இன்னும் 4-5 மாதங்களில் இந்த பணிகள் நிறைவடைந்து அதையும் நாங்கள் திறந்துள்ளோம். அதே தொடர்ந்து சென்னைக்கு வெளியே நாகை மாவட்டத்தில் வேளாங்கண்ணி கடற்கரையில் இந்த மாதிரி ஒரு வசதி வேண்டும் என்று கேட்டிருக்கிறாங்க. இந்த திட்டங்கள்லாம் அனைத்தும் மாற்றுத்திறனாளிகளுடைய மகிழ்ச்சியில் மகிழ்கின்ற அரசாக நம்முடைய திராவிட மாடல் அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது என்பது சாட்சியாக வழங்குகிறது. நன்றி. உதகை அருகே இருசக்கர வாகனத்தில் பயணித்தவர்கள் மீது காட்டெருமை மோதும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை ஹில்பங் சாலையில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய காட்டெருமை சாலையை கடக்க முயற்சித்த போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் மீது காட்டெருமை மோதும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதில் வாகனத்தில் சென்றவர்கள் படுகாயமடைந்த நிலையில் இது குறித்தான சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அடுத்த அருளம்பாடி கிராமத்தில் ஜெகதீஷ் என்பவர் மளிகை கடை ஒன்றை நடத்தி வருகின்றார். இவர் திருக்கோவிலூரில் உள்ள உறவினர் திருமண நிகழ்விற்கு சென்று வீட்டிற்கு திரும்பிய போது வீட்டின் பின்புறம் உள்ள கதவு உடைந்த நிலையிலும் வீட்டின் ஓட்டை உடைத்த நிலையிலும் உள்ளதை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். தொடர்ந்து வீட்டில் வைத்திருந்த 27 பவுண்ட் நகை, 1 கிலோ வெள்ளி மற்றும் 1 லட்சம் ரூபாய் பணம் ஆகியவற்றை காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சியடைந்த இவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இப்புகாரின் அடிப்படையில் மூங்கில் துறைப்பட்டு காவல்துறையினர் திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். சங்கராபுரம் அருகே நிலத்தகராறு காரணமாக புகார் கொடுத்த பெண்ணை காவல் உதவி ஆய்வாளர் ஆபாசமாக திட்டிய ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள புதுப்பேட்டை கிராமத்தில் வசிக்கும் ராஜேந்திரன் மனைவி சின்ன பொண்ணு என்பவருக்கு ராவத்தநல்லூர் கிராம எல்லையில் விவசாய நிலம் உள்ளது. இந்நிலையில் சின்ன பொண்ணு வெங்கடேசன் என்பவருக்கு குத்தகைக்கு நிலம் விட்டதாக கூறப்படும் நிலையில் வெங்கடேசன் சில பொய்யான ஆவணங்கள் தயார் செய்து கோவிந்தன் என்பவருக்கு நிலத்தை விற்பனைக்காக கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து சின்ன பொண்ணு கொடுத்த புகாரை எடுத்து வட பொன்பரப்பி உதவி காவல் ஆய்வாளர் சண்முகம் என்பவர் புகார் கொடுத்த சின்ன பொண்ணுவை ஆபாசமாக திட்டியிருக்கும் ஆடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.